இப்போ உங்க வழக்கு நீங்க சங்கர் அவரை வந்து படுகொலை செய்யும் பொழுது உங்களுடைய வழக்கு வந்து விரைவா முடிச்சதா தானே அந்த செய்திகள்லாம் சொல்லுது. அதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ 5 ஆண்டுகள் ஆச்சு. 2020ல ஹைகோர்ட்ல A1 அக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. இப்போ சுப்ரீம் கோர்ட் போய் இப்போ 2025 ஆச்சு. நேத்து தான் நம்பரே ஆயிருக்கு. இங்க விரைவா நடந்தது எங்கன்னா திருப்பூர் வழக்கு கோர்ட்ல வந்து நீதிமன்றத்துல ரொம்ப விரைவா ஒரு 1.5 ஆண்டு 1.25 ஆண்டுக்குள்ள அது முடிஞ்சது. அடுத்தது வந்து ஹைகோர்ட் வரும்போது முக்கியமான கைதி வந்து விடுவிக்கப்படுகிறார். எந்த அடிப்படையிலன்னா எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி. அப்ப எப்படி கீழ்கோர்ட்ல அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க? அப்ப இவங்களுக்குள்ளேயே என்ன முரண் இருக்கு? அப்ப இங்க என்ன ப்ளே பண்ணுது? அப்போ அதனாலதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்ப நீதித்துறையில இருக்கவங்களுக்கு கூட சாதிய மனநிலை இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஆமா, உண்மையாவே அது அப்பட்டமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்க வழக்கு பார்த்த அந்த சத்யநாராயணன் அவரு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவர் தான் வேங்கை வயல் விஷயத்திலயும் அந்த ஆய்வுகளை போய் செஞ்சார். அப்போ அங்கேயும் நீதி கிடைக்கல, இங்கேயும் நீதி கிடைக்கல. அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது அலுவலர்களா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், ஆட்சியர்களா இருக்கட்டும், இவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு மாற்றம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக